Day 29 digital marketing. இங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம previous வீடியோல Google botனா என்ன அதோட டைப்ஸ்னா என்ன சொல்லி பார்த்திருந்தோம். இன்னைக்கு Google bots வந்து சர்ச்சிங்ல எப்படி வர்க் ஆகுது அதோட வர்க்கிங் process என்னன்னு சொல்லி நாம பார்க்க போறோங்க. இந்த Google botோட ஃபர்ஸ்ட் வர்க்கிங் process என்னன்னு பார்த்தோம்னா crawling சொல்லி சொல்லுவாங்க. இந்த processல என்ன பண்ணும்னா நம்ம வெப்சைட்ல உள்ள வெப் பேजेस அனலைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணி அதுல என்னென்ன இருக்குங்கறத ஒரு பண்ற process தாங்க இதுல crawling சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து உள்ள process தான் indexing சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த crawling process முடிஞ்ச உடனே indexing ஸ்டெப்ல என்ன ஆகும்னா இந்த crawling processல அது என்னெல்லாம் மானிட்டர் பண்ணுச்சோ அது ஒரு டேட்டா மாடியூல்ல ஸ்டோர் பண்ணி வைக்குங்க. அந்த process தான் இங்க நம்ம indexing மென்ஷன் பண்ணிருக்கோங்க. இப்போ இந்த indexingல உள்ள டேட்டாவெல்லாம் தேர்ட் ப்ராசஸா ரேங்கிங்ல என்ன பண்ணும்னா அதோட கைட்லைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி வெப்சைட் இருக்கா நம்ம வெப்சைட் கண்டென்ட்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி அதே ஒரு அனலைஸ் பண்ணி அது ஒரு ரேங்கிங் ஆர்டர்ல நம்ம காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்குங்கிறத அது ஒரு ஆர்டர்ல செட் ஆஃப் வச்சிருக்குங்க. ஒரு யூசரா வந்து ஃபைனலா ரிசல்ட்ஸ் தேடுறப்போ அதோட ரேங்கிங் ஆர்டர் எப்படி இருக்கோ அது மாதிரி அதுக்கு யூசருக்கு வந்து கரெக்டா அதை எடுத்து கொடுக்குங்க. இதுதாங்க அதோட வர்க்கிங் ப்ராசஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணுமா மினிமைஸ் ஸ்கூல் ஆப் டெக்க ஃபாலோ பண்ணுங்க.